அனைத்து மாணவர்களையும் எங்களோட இந்த கணித செமினாரிற்கு வரவேற்றுக் கொள்றதுல மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து கணித கருத்தரங்குகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் எங்களோட 3வது செமினார்ல நாங்க இப்ப காலடி வச்சுக்கிறோம். அதாவது 3வது செமினார் என்று சொல்றதை விட 1வது செமினாரினுடைய 3வது கட்டம். 4 கட்டங்களை கொண்ட 1வது இந்த கருத்தரங்கினுடைய 3வது கட்டத்தில் நாங்கள் இப்ப இருந்து கொண்டிருக்கிறோம். 4 கட்டங்கள் இருக்குது. 4வது கட்டம் ஒன்றும் இருக்குது. அந்த 4 கட்டங்கள் உங்களுக்கு பூர்த்தியான பின்னால நீங்க கணிதத்துல ஒரு பூரணமான அறிவை பெற்ற மாணவர்களாக நீங்க மாறுறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். அதாவது பூரணமான நான் சொன்ன காரணம் என்னடா, பூரணமானன்றது அர்த்தம் அதாவது ஒரு ஓலெவல் எக்ஸாமுக்கு நீங்க ரெடி ஆகின பூரணமானவர்களாக நீங்க மாறுவீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பேப்பர் தயாரிக்கப்பட்டிருக்குது. 3 தவணைகளும் உள்ளடங்கலாக அதே மாதிரி 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு 3 வகுப்புகளையும் உள்ள 3 எல்லா தவணைகளும் உள்ளடங்கின ஒரு பூர்ணமான பேப்பர் தான் நாங்கள் இப்போ செஞ்சு கொண்டிருக்கிற பேப்பர். அதில் 3வது கட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். இப்போ தொடர்ந்தும் எங்களோட 4வது இந்த கருத்தரங்கு முடிகிற கட்டத்தில் உங்களுக்கு விளங்கும் நீங்க கணிதத்தில் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்ற ஒரு நிலப்பாட்டை உங்களுக்கு உணர்ந்து கொள்ள இயலுமாக இருக்கும். இன்றைய இந்த கருத்தரங்கு பகுதி 2 ஏ பகுதியை மையமாக கொண்ட ஒரு பகுதியாக காணப்படுது. பகுதி 2னுடைய ஏ பகுதியை அடிப்படையாக கொண்ட பகுதியாக காணப்படுது. அதில் வினாத்தாள் கட்டமைப்பை நாங்கள் சுருக்கமாக கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு போகிறது சிறந்தாக இருக்கும். அதாவது நாங்கள் ஏற்கனவே கூறின மாதிரி பகுதி 2 3 மணித்தியாலங்களை கொண்டது. உங்களுக்கு மேலதிகமாக 10 நிமிடங்கள் வழங்கப்படும். 3 மணித்தியாலங்களில் ஏ பகுதி பி பகுதி என 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டதுதான் இந்த பகுதி 2 என்று சொல்லக்கூடிய பகுதியாக காணப்படும். இந்த 2 பகுதிகளை கொண்டதாக காணப்படுது ஏ பகுதி பி பகுதி. இதுல ஏ பகுதி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற பகுதி. 10 புள்ளிகள் வீதமான 6 வினாக்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். அதில் 5 வினாக்களுக்கு மாத்திரம் நீங்க விட எழுதணும். பகுதி ஏயில் கேத்திர கணித கருப்பொருளுக்குரிய வினாக்கள் இடம்பெற மாட்டாது. கேத்திர கணிதம் என்றது சாதாரணமாக நாங்கள் சொல்லக்கூடிய தேற்றங்கள் சொல்லக்கூடிய பகுதியில் எந்த விதமான வினாக்களும் இடம்பெற மாட்டாது. அதே நேரம் அச்சர கணித கருப்பொருளின் கீழ் 3 வினாக்கள் இருக்குமாம். அச்சர கணித கருப்பொருள்ன்றது இந்த தெரியா கணியங்கள் உள்ளடங்கிய கருப்பொருளை கொண்ட பாடங்கள். உதாரணமாக சமன்பாடுகள், ஒருங்கமை சமன்பாடுகள், அதே மாதிரி இருபடி சமன்பாடுகள், வரைவுகள், இதெல்லாம் இந்த அச்சரகணித கருப்பொருளுக்குள்ள வரும் 3 வினாக்களுக்கு. எண்கள், அளவீடுகள், புள்ளி விபரவியல், தொடைகள், நிகழ்த்தகவு எனும் கருப்பொருளுக்கிடையே தெரிந்தெடுக்கப்பட்ட ஏதாவது 3 கருப்பொருளின் கீழ் 3 வினாக்கள் இடம்பெறும் சொல்லி இது மொத்தமாக 6 வினாக்கள் உங்களுக்கு தரப்படும். அந்த 6 வினாக்கள் நீங்க 5 வினாக்கள் கட்டாயம் செய்ய வேண்டி வரும். ஒரு வினா உங்களுக்கு சாய்ஸ் வினாவாக காணப்படும். என்னோட செமினாருக்குள்ள நாங்க உள்ள போனாங்க. அதாவது வரைவுகள். 1வது வினா வரைவு. இந்த வரைவு உங்களுக்கு தரப்பட்டதாக காணப்படுது. வரைவுல இருந்து நாங்க சில வினாக்களை நாங்க எப்படி கண்டுபிடிச்சு கொள்ற அநேகமாக வரைவு 10 புள்ளிகளை கொண்ட ஒரு வினா. இதுல அநேகமாக எல்லாரும் வரைவை வரைய இயலும். எல்லாருக்கும் வரைவை வரைய இயலும். வரையக்கூடிய அந்த வரைவுக்கு உங்களுக்கு 3 புள்ளிகள் கிடைக்கும். அதுக்கு முன்னதாக இந்த ஆள்கூறு காண்றதுக்கு உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். 4 புள்ளிகளை பூர்ணமாக நீங்க எல்லாரும் எடுக்கிறதுக்கு தயாராக இருப்பீங்க நினைக்கிறேன். ஆனா மீதியாக உள்ள 6 புள்ளிகளையும் நீங்க மிஸ் பண்ணாம எடுக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துலதான் இந்த கேள்வி உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு போடப்பட்டிருக்கிறது. அதாவது வரைவு வரையப்பட்டதுக்கு பின்னர் உங்களுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகள் என்னென்ன, அந்த கேள்விகளுக்கு நீங்க எப்படி பதில் கொடுக்கணும்ன்ற விடயங்கள் தான் நாங்க இப்ப கலந்து ஆலோசிக்க போறோம்.
ஆகவே உங்களுக்கு வரைவுக்கு பின்னால உள்ள கேள்விகளுக்கு என்னென்ன ஆன்சர் வரப்போகுது. முதல்ல பாருங்க, இப்ப y சமன் ax வர்க்கம் சக bx சக c வடிவில் அமைந்த இருபடை சார்பொன்றின் வரைவு தரப்பட்டுள்ளது. ஏ பி சி மூன்றும் ஏதோ நிறை எண்களாக காணப்படும், நேர் நிறையன்கள் அல்லது மறை நிறையன்களாக காணப்படும். இது பொதுவான ஒரு சமன்பாடு, என்னது பரவளையினுடைய ஒரு பொதுவான சமன்பாடு தான் y சமன் ax வர்க்கம் சக bx சக c. இங்கு சார்பின் திரும்பட் புள்ளி யாது? இந்த சார்பு என்ற வசனம், இந்த சொல் எதை குறிக்குதுன்னு சொன்னா, எங்கட இந்த வரைவு நாங்க சொல்லக்கூடிய வரைவுக்கு தான் சார்பு என்ற சொல் பாவிக்கிற, அல்லது y என்ற பெயர், இந்த y சமன் அப்படிங்கிறது சார்பு, அதாவது சார்புன்றதுக்கு நாங்க வரைபு ஒரு சொல் பயன்படுத்திக் கொள்ளே மேலும், y ஒரு சொல் பயன்படுத்திக் கொள்ளே மேலும். சார்பின் திரும்பட் புள்ளி அப்படின்னு சொன்னா வரைபினுடைய திரும்பட் புள்ளி என்ன? திரும்புற இடம் இந்த ஆகிது, இதான் திரும்புற இடம். திரும்புற இடத்துல உள்ள y என்ன, சார்பு என்ன? திரும்புற இடத்துல உள்ள y பாத்தீங்கன்னா மறை4. அதே திரும்புற இடத்துல x ஒன்றும் இருக்குது, அது எங்களுக்கு சார்பின் திரும்பட் புள்ளியாக கருதப்பட முடியாது. சார்பின் திரும்பட் புள்ளியாக திரும்புற புள்ளியினுடைய y புள்ளி கருதப்பட வேண்டும். ஆகவே சார்பின் திரும்பட் புள்ளி மறை4 நீங்க விடையாக போட்டிருக்க வேண்டும். இது ரோமன் இலக்கம் 1. ரோமன் இலக்கம் 2 பாத்தீங்கன்னா, y சமன் 3 ஆகும்போது எக்ஸின் பெருமானங்கள் யாவை? ஒரு முக்கியமான வினா. y சமன் 3 என்றது ஒரு சமன்பாடு, அதாவது y அச்சில உள்ள 3 எனும் புள்ளியினூடாக நாங்க வரையக்கூடிய எக்ஸ் அச்சுக்கு சமாந்தரமாக y அச்சில் உள்ள 3 y சமன் 3, அதாவது y அச்சில் உள்ள 3 எனும் புள்ளியினூடாக வரையக்கூடிய ஒரு நேர்கோடு தான் y சமன் 3 ஆகும்போது எக்ஸின் பெருமானங்கள் யாவை? ஆகவே y சமன் 3 ஆகும்போது வரைவு சந்திக்கக்கூடிய 2 இடங்கள் இருக்குது. அந்த 2 இடங்களினூடாகவும் நாங்க எக்ஸ் அச்சை நோக்கி 2 கோடுகள் போட்டால் அந்த 2 கோடுகளும் எக்ஸ் அச்சை சந்திக்கக்கூடிய 2 புள்ளிகளும் தான் y சமன் 3 ஆகும்போது எக்ஸின் பெருமானங்களாக காணப்படக்கூடிய பெருமானங்கள். எக்ஸ் சமன் மறை 3.6 ஒரு பெருமானமாகவும் 1.6 இன்னொரு பெருமானமாகவும் காணப்படும். இன்னொரு வகையான வினா கேட்க முடியும், அதாவது y சமன் 3 என்பதற்கு பதிலாக y சிறிது 3 என்ற ஒரு வினா கேட்கப்பட்டால், அல்லது y சிறிது அல்லது சமன் 3 என்ற ஒரு வினா கேட்கப்பட்டாலும் எவ்வாறான விடைகளை வழங்குவது? அதாவது y சமன் 3 எனும்போது y அச்சில் உள்ள 3 எனும் புள்ளியினூடாக ஒரு நேர்கோடு வரையப்பட்டது. y சிறிது 3 எனும்போது அதே y அச்சில் உள்ள 3 எனும் புள்ளியினூடாக ஒரு நேர்கோடு வரையாமல் ஒரு புள்ளிக்கோடு வரையப்பட வேண்டும். இந்த இடத்தில் ஒரு புள்ளிக்கோடு அதே விதமாக வரையப்பட்டு அந்த புள்ளிக்கோடு அந்த வரைபில சந்திக்கக்கூடிய ஆள்கூறினுடைய இடத்தினூடாக நாங்க நிலைக்குத்தாக 2 கோடுகள் வரைகிற நேரம் அதே இடத்துல சந்திக்கும். அந்த மறை 3.6 அதே இடம் நேர் 1.6 சொல்லக்கூடிய அதே 2 இடங்களையும் சந்திக்கும். விடைகள் எழுதும் போது இதே அமைப்பில் விடைகள் எழுதினால் பிழை. ஏனென்றால் y சமன் 3 எனும் போது x சமன் என்று விடை வந்ததை போல் y சிறிது 3 என்று வினா கேட்கும் போது இதே அமைப்பான செயற்பாடு, ஆனால் விடை எழுதும் போது நாம் சமநிலியாக விடையை எழுத வேண்டும். இதே பெருமானங்கள், அதாவது மறை 3.6 அதேபோல் நேர் 1.6 இது ரெண்டுக்கும் இடையில தான் எக்ஸ் காணப்படும் என்ற அமைப்புல சமநிலி நாங்க போட பழகணும். சமனாக வினா கேட்கப்படும் போது விடை சமனாக அமையும், சமநிலியாக வினா கேட்கப்படும் போது சமநிலியாக விடை அமையும். இதுவும் அதே போன்று y சிறிது அல்லது சமன் இரண்டும் கேட்கப்படும் போது அதே மாதிரியான விடை, அதாவது மறை 3.6 1.6 எக்ஸுக்கு சமநிலி, அந்த சமன் போடப்பட்ட சமநிலி காணப்படும். அதாவது முதலாவது சமநிலி வசனமாக எழுதப்படுமா இருந்தால் மறை 3.6ற்கும்
நேர் 1.6ற்கும் இடையில் என்ற அமைப்பில் எழுதப்பட வேண்டும். இரண்டாவது சமநிலை வசனமாக எழுதப்பட வேண்டுமாயின் மறை 3.6 தொடக்கம் நேர் 1.6 வரைக்கும் என்று வசனங்கள் அமைதல் வேண்டும். ஆகவே மிகவும் தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சமன் y சமன் 3 என்று வினா வரும்போது x சமன் என்று 2 பெருமானங்களும் அமையும். சமநிலியாக வினா கேட்கப்படும் போது செயற்பாடில் எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் எழுதும் விடையில் எங்களுக்கு மாற்றம் ஏற்படும். தெளிவாக நாம் இதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த உரோமன் இலக்கம் 3. சார்பின் சமன்பாட்டை y சமன் x சக a முழுவதின் வர்க்கம் சக b எனும் வடிவில் தருக. ஓகே, மிகவும் சிறந்த ஒரு வினா இந்த வினா. இவ்வாறான வினாக்களை நீங்கள் எவ்வாறு செய்து கொள்வது என்ற ஒரு பயிற்சிக்கான ஒரு வினாவாகத்தான் இந்த வினா காணப்படுது. அதாவது இதான் உங்களோட மொத்தமான உங்களோட சமன்பாடு y சமன் x சக a முழுவதின் வர்க்கம் சக b. அதாவது இந்த ஏனுடைய பெருமானம் என்ன, பியினுடைய பெருமானம் என்ன, அதுதான் எங்களுக்கு தெரிய வேண்டிய 2 பெருமானங்கள். ஏ பி இந்த சமன்பாடு, அதாவது இந்த வகையான சமன்பாடுகளுக்கு நாங்கள் ஒரு பெயர் வைத்துக் கொள்வோம். நிறைவர்க்க வடிவ சமன்பாடு. நிறைவர்க்க வடிவ சமன்பாடு என்றால் என்ன? நிறைவர்க்க வடிவ சமன்பாடு என்றால் என்ன என்று தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது எக்ஸ் சக ஏ ஒரு கோவை முழுவதின் வர்க்கம் என்ற அமைப்பில் உள்ள இந்த சமன்பாடுதான் நிறைவர்க்க வடிவ சமன்பாடுக்கு போகணுமாக இருந்தால் வரைபினுடைய இந்த சார்பினுடைய திரும்பட் புள்ளிய இனங்காண வேணும். அதாவது திரும்பட் புள்ளியின் ஆள்கூறு இனங்காணப்பட வேண்டும். திரும்பட் புள்ளியின் ஆள்கூறு என்னும் போது இந்த திரும்பட் புள்ளியினுடைய எக்ஸ் புள்ளி என்ன, y புள்ளி என்ன? எக்ஸ் புள்ளி மறை ஒன்றாகவும் y புள்ளி மறை 4ஆகவும் காணப்படுவதால் மறை 1, மறை 4 என்பது சார்பின் திரும்பட் புள்ளியின் ஆள்கூறாக காணப்படுகின்றது. இந்த ஆள்கூறில் இருந்துதான் இந்த சமன்பாடு உருவாக போகின்றது. அதாவது மறை 1 என்பது எக்ஸ் ஆள்கூறாக காணப்படுகின்றது, மறை 4 என்பது y ஆள்கூறாக காணப்படுகின்றது. எக்ஸ் ஆள்கூறாகவும் y ஆள்கூறாகவும் காணப்படுகின்றது. எக்ஸ் ஆள்கூறு a ஆக காணப்படும். இந்த a ஆக காணப்படும் எக்ஸ் ஆள்கூறு. y ஆள்கூறாக உள்ளது b ஆக காணப்படும். அவ்வாறெனின் எக்ஸ் ஆள்கூறாக உள்ள மறை 1 a உள்ள இடத்திற்கும் y ஆள்கூறாக உள்ள மறை 4 b உள்ள இடத்துக்கும் அமைதல் வேண்டும். சிறிய ஒரு மாற்றத்துடன் அமைதல் வேண்டும். என்ன மாற்றம்? எக்ஸினுடைய இந்த ஆள்கூறு மறை 1ஆக உள்ள ஆள்கூறு நேர் 1 என்ற வடிவில் குறி மாறி அமையும். வையினுடைய ஆள்கூறு b என்ற இடத்தில் குறி மாறாமல் அதேபோல் மறை 4 என்றவாறு அமையும். ஆகவே இந்த திரும்பட் புள்ளியினுடைய எக்ஸ் ஆள்கூறு குறி மாறி, அதாவது திசை மாறி, திசை கொண்ட எண்கள் அடிப்படையில் சொல்லும் போது திசை மாறி நேர் ஒன்றாக a உள்ள இடத்திலும் y ஆள்கூறு குறி மாறாமல் b உள்ள இடத்திலும் அமைதல் வேண்டும். அந்த அடிப்படையில் எமது இந்த சமன்பாட்டில் a உள்ள இடத்திற்கு நேர் 1 அமைதல் வேண்டும், b உள்ள இடத்தில் அதே மறை 4 அமைதல் வேண்டும். ஆகவே எமது சார்பினுடைய இந்த நிறைவர்க்க வடிவத்துக்கு நாம் எவ்வாறு செல்வது என்ற அறிவு உங்களிடம் பூர்ணமாக காணப்பட வேண்டும். திரும்பட் புள்ளியிலிருந்து எக்ஸ் ஆள்கூறில் இருந்து அல்லது y ஆள்கூறில் இருந்து எக்ஸ் ஆள்கூறு அதன் திசை மாறி a உள்ள இடத்தில் அமையும், y ஆள்கூறு அதன் திசை மாறி b உள்ள இடத்தில் அமையும். y ஆள்கூறு திசை மாறாமல் அதே உள்ள மாதிரி b உள்ள இடத்தில் அமையும். ஓகே, அடுத்தது ரோமன் இலக்கம் 4. ரோமன் இலக்கம் 4 பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு வகையான சமன்பாடு தரப்பட்டுள்ளது. சார்பின் சமன்பாடானது 2 கோவைகள் பெருக்கின ஒரு வடிவமாக காணப்படுகிறது. 2 கோவைகள் பெருக்கின வடிவமாக உள்ள இந்த வடிவத்துக்கு நாம் ஒரு பெயர் வைத்துக் கொள்ளலாம். அதாவது என்னன்னு சொன்னா காரணிகளின் பெருக்கம், காரணிப்படுத்தப்பட்டுள்ள முறை.
காரணிப்படுத்தப்பட்டுள்ள முறை வடிவத்துக்கு போகணுமாக இருந்தால் திரும்ப புள்ளிக்கு போய் விடைக்கு போக முடியாது. போக வேண்டிய இடம் இந்த எக்ஸ் அச்ச சார்பு சந்திக்கக்கூடிய 2 இடங்கள் இருக்குது. சார்பானது எக்ஸ் அச்ச சந்திக்கக்கூடிய 2 இடங்கள். அந்த இடங்களுக்கு நாங்க சொல்ற சார்பின் மூலங்கள். அதாவது y சமன் 0 ஆகும் போது சார்பின் மூலங்கள் எவை? நம் எக்ஸ் அச்சை சார்பு சந்திக்கக்கூடிய இடங்களுக்கு சொல்லக்கூடிய பேர் தான் மூலங்கள். மறை 3 ஒரு மூலம், நேர் 1 ஒரு மூலம். இந்த 2 மூலங்களும் P உள்ள இடத்திற்கு ஒரு மூலமும் Q உள்ள இடத்திற்கு அடுத்த மூலமும் போய் சேரும். ஆனால் ஒரு நிபந்தனை, 2 பெருமானங்களும் திசை மாற்றத்துடன் போய் சேரும். மறை 3ஆக உள்ளது நேர் 3ஆக ஓரிடத்திற்கும், நேர் 1ஆக உள்ளது மறை 1ஆக இன்னொரு இடத்திற்கும் போய் சேரும். P, Q 2 இடத்திற்கும் ஏதாவது பெருமானங்கள் மாறி மாறி வரலாம். அந்த அடிப்படையில் x உடன் 3 இணைந்தால் x சக 3 என்ற அடிப்படையிலும், x உடன் 1 இணைந்தால் x சக 1 என்ற அடிப்படையிலும் திசைகள் மாற்றமடைந்து இங்கே இந்த காரணிப்படுத்தப்பட்ட முறை அமையும். ஆகவே சார்பினுடைய வடிவங்களாக நிறை வர்க்க வடிவம் 1, காரணிப்படுத்தப்பட்ட வடிவம் 2, மூன்றாவது வடிவம் பொதுவான வடிவம் ax வர்க்கம் சக bx சக c எனும் வடிவம். எமது வினா இன்னும் முடியவில்லை எனும் வடிவில் எழுதி அச்சமன்பாடை திருப்திப்படுத்தும் என காட்டுக. இந்த சமன்பாடு இதை திருப்திப்படுத்தும் என காட்டுக. அதாவது இந்த சமன்பாட்டில் இருந்து இந்த ax வர்க்கம் சக bx சக c எனும் வடிவை நாம் எடுத்து காட்ட வேண்டும். ஆகவே இந்த அடைப்பு நீக்க வேண்டும். எக்ஸினால் இந்த அடைப்பினில் உள்ள எக்ஸும் மறை 1 பெருக்கப்படும். இந்த அமைப்பில் x உடன் x பெருக்கப்படும் போது x வர்க்கம், x உடன் மறை 1 பெருக்கப்படும் போது மறை 1x, x வர்க்கம் சய 1x. நேர் 3 உடன் அதே 2 எண்களும் பெருக்கப்படும் போது 3x சய மறை 3. நிகர்த்த உறுப்புகள் இரண்டும் கழிக்கப்படும். 3x இலிருந்து 1x கழிக்கப்படும் போது 2x ஆக அமையும். ஆகவே y சமன் x வர்க்கம் சக 2x சய 3 என்பது நமக்கு திருப்திப்படுத்தப்படுது. ஆகவே திருப்திப்படுத்தப்படும் என்று வினா கேட்கப்படும் போது நாம் ஏற்கனவே உருவாக்கிய அந்த சமன்பாட்டில் இருந்து அடைப்பு நீக்கம் செய்யப்பட்டு இந்த சமன்பாடு உருவாக்கப்பட்டிருத்தல் வேண்டும். அடுத்ததாக உரோமன் இலக்கம் 5. உரோமன் இலக்கம் 5 ஒரு வகையான வினா. அதாவது சார்பு y அச்சின் நேர்த்திசை வழியே 4 அலகுகள் நகர்த்தப்படும் போது, y அச்சின் நேர்த்திசை வழியே எனும்போது y அச்சினுடைய நேர்த்திசை மேல் நோக்கி, மறைத்திசை எனும்போது கீழ் நோக்கி, நேர்த்திசை எனும்போது மேல் நோக்கி. y அச்சின் நேர்த்திசை வழியே எனும்போது மேல் நோக்கி 4 அலகுகள் நகர்த்தப்படும் போது, இந்த ஏற்கனவே தரப்பட்ட இந்த சார்பானது 4 அலகுகள் மேல் நோக்கி நகர்த்தப்படும் போது இவ்வாறு நகர்த்தப்படும். மேல் நோக்கி நகர்த்தப்படும் போது எனும்போது இவ்வாறு நகர்த்தப்படும். தொடர்ந்து நகர்த்தப்படும் போது உருவாகும் சார்பு y டேஷ் ஆனது நகர்த்தப்பட்ட பின்னர் உருவாகக்கூடிய வரைவுக்கு பேர் y டேஷ் ஆனது y பெரிது x எனும் பிரதேசத்தில் அமையும் என்பதை உறுதிப்படுத்துக. y பெரிது x என்பது எந்த பகுதி? நாம் இலகுவாக இனங்கண்டு கொள்வது எவ்வாறு? y பெரிது x எனும் பகுதி எந்த பகுதி? y பெரிது x இனங்காண்பதற்காக வேண்டி நாம் y சமன் x எனும் நேர்கோட்டை வரைந்து கொள்வோம். இது y சமன் x. இந்த நேர்கோட்டிற்கு மேற்பக்கம் y பெரிது x. இந்த மேற்பக்கம் நிறந்தீட்டப்பட்ட பகுதியினுள்
ஏற்கனவே நகர்த்தப்பட்ட வரைவு காணப்படுகின்றது. இந்த செயற்பாட்டை செய்து காட்ட வேண்டும். வரைவை பரும்படியாக நகர்த்தி வைசமன் எக்ஸ் எனும் நேர்கோடு வரையப்பட்டு அந்த நேர்கோட்டுக்கு மேற்பக்கம் பூர்ணமாக நிறம் தீட்டப்படும் போது நிறம் தீட்டப்பட்ட பகுதியினுள் நாம் நகர்த்தி அந்த வரைவு காணப்படுவதால் எமது வசனத்தில் நாம் விடை எழுதி கொள்ள வேண்டும். அதாவது y டேஷ் ஆனது y பெரிது எக்ஸ் எனும் பிரதேசத்தில் அமைகின்றது என்ற அமைப்பில் உங்கள் விடை அமைந்திருத்தல் வேண்டும். இரண்டாவது வினா, வியாபாரி ஒருவர் தனது கடையில் விற்பனைக்காக பல்வேறு நிறைகளைக் கொண்டு அரிசி பைகளை தயார் செய்தார். அவற்றின் நிறைகள் பின்வருமாறு. ரைட், ஒரு அட்டவணை தரப்பட்டிருக்குது. அந்த அட்டவணையிலிருந்து நாங்கள் அடுத்த வினாவுக்கு போவோம். வியாபாரி தயாரித்த பையொன்றின் அதிகூடிய நிறை யாதாக இருக்கலாம்? ஒரு பையினுடைய நிறை எனும் வகுப்பாயிடை 1 தொடக்கம் 10 எனும் போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரையான எல்லாம் 1 தொடக்கம் 10க்குள்ள இருக்குது. 11ல இருந்து 20க்குள்ள இருக்குது. அத மாதிரி 51ல இருந்து 60 வரை மீக்குது. ஆகவே வியாபாரி தயாரித்த பை ஒன்றின் அதிகூடிய நிறை இந்த 60 கிலோகிராம். இது உரோமன் இலக்கம் 1. உரோமன் இலக்கம் 2, ஆகார வகுப்பின் நடுப்பெருமானத்தை உத்தேச இடையாக கொண்டு வியாபாரி ஒரு பையிலிட்ட அரிசியின் இடைநிறை 37 கிலோகிராமிலும் அதிகரிக்கவில்லை என காட்டுக. ஆகார வகுப்பின் நடுப்பெருமானத்தை உத்தேச இடையாக கொண்டு வியாபாரி ஒரு பையிலிட்ட அரிசியின் இடைநிறை காணப்பட வேணும். அது 37 கிலோகிராமிலும் அதிகரிக்காமல் குறைந்ததாக காணப்பட வேண்டும். ஆகவே நாம் இந்த அட்டவணையின் அடிப்படையில் அட்டவணையை அடுத்த பக்கம் நாங்கள் திருப்பி எழுதி கொண்டா இந்த அமைப்புல மீடுரன் இங்க எஃப் என்ற அடிப்படையில் 6, 2, 6, 15, 9, 12 இருக்குது. எக்ஸ் என்பது நடுப்பெருமானம். அதாவது ஒவ்வொரு வகுப்பாயிடையிலும் ஒன்றையும் 10ஐயும் 1ம் 10ம் கூட்டினா 11. 11 2ஆல வகுக்கும் போது 5.5. அதே மாதிரி 11ம் 20ம் கூட்டப்படும் போது 31. 2ஆல் வகுக்கப்பட்டால் 15.5. 5.5, 15.5, 25.5, 35.5, 45.5, 55.5. இந்த நடுப்பெருமானம் இனங்காண்றதோட ஆகார வகுப்பினுடைய நடுப்பெருமானம் 35.5. ஆகார வகுப்பு எனும்போது மீடுரனின் பெரிய பெருமானம் 15. அதுக்கு எதிராக உள்ள நேராக உள்ள வகுப்பு ஆகார வகுப்பினுடைய நடுப்பெருமானம் 35.5 எனும் இடம் ஏ எனும் இடம். அதாவது இடை காண வேண்டிய சமன்பாட்டில் உள்ள ஏ எனும் இடம்தான் ஆகார வகுப்பின் நடுப்பெருமானம் என குறித்துக் கொள்வோம். இலகுவான பிழைகள் வராமிக்கிறதுக்கு இலகுவாக அமையும். ஆகவே இந்த இடம் 0. ஏன் 0? 35.5 அதே 35.5 கழிவட்டா 0. அதுக்கு மேல மறை 10, மறை 20, மறை 30. அது எப்படி வாருது? 25.5ல இருந்து இந்த ஏ கழிச்சு படணும். ஆகவே மறை 10. 15.5ல இருந்து ஏ கழிச்சு படணும். ஆகவே மறை 20. 5.5ல இருந்து ஏ கழிச்சு படணும். ஆகவே மறை 30. 45.5ல இருந்து ஏ கழிச்சு படணும். ஆகவே நேர் 10. அடுத்தது நேர் 20. இந்த அமைப்புல பெருமானங்கள் காண வேணும். டிஃபரண்ட் டி காணணும். அடுத்ததாக FD மொத்த விலகல் 5 FMD மறை 30ம் 6ம் பெருக்கப்படும் போது மறை 180. மறை 20ம் 2ம் பெருக்கப்படும் போது மறை 40. மறை 10ம் 6ம் பெருக்கப்படும் போது மறை 60. 0ம் 15ம் பெருக்கப்படும் போது 0. 10ம் 9ம் பெருக்கப்படும் போது 90.
12ம் 20ம் பெருக்கப்படும் போது 240. மறைப்பெருமானங்கள் வேறாகவும் நேர்பெருமானங்கள் வேறாகவும் கூட்டப்பட வேண்டும். மறைப்பெருமானங்களை கூட்டும் போது மறை 280, நேர்பெருமானங்களை கூட்டும் போது 330. இந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட வித்தியாசம்தான் சிக்மா எஃப்டியாக காணப்படும். 330லிருந்து 280 கழிக்கப்பட்டால் 50 என்பது சிக்மா எஃப்டியாக காணப்படும். சிக்மா எஃப்டி எஃப்டியினுடைய மொத்த கூட்டுத்தொகை. சிக்மா எஃப் மீடியனுடைய மொத்த கூட்டுத்தொகை அதுவும் 50. சிக்மா எஃப்டியின் கீழ் சிக்மா எஃப் எனும் சமன்பாட்டில் பிரதியிட போறோம். ஏ என்பது நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட 35.5. ஆகவே இந்த செயற்பாட்டிலிருந்து ஏ சக சிக்மா எஃப்டியின் கீழ் சிக்மா எஃப் எனும் சமன்பாட்டில் பிரதியீடு செய்யப்பட்டு இடை காணப்பட வேண்டும். இந்த செயற்பாடுகள் பூர்ணமாக நீங்க செய்யப்பட்டிருத்தல் வேண்டும். இடை காண்பதற்காக ஏசாக சிக்மா எஃப்டி இருக்கு. சிக்மா எஃப் ஏ ஏயாக உள்ளது. சிக்மா எஃப்டி 50, சிக்மா எஃப் 50. 50 × 50 1. 35.5 சக 1, 36.5. ஆகவே 37லும் குறைவு. வினாவில் உள்ளது போல் 37லும் குறைவு. ஆகவே அரிசியின் இடைநிறை 37 கிலோகிராமிலும் அதிகரிக்கவில்லை எனும் வசனம் கட்டாயம் இடம்பெற வேண்டும். தொடர்ந்தும் உரோமன் இலக்கம் 3 அனைத்து அரிசி பைகளிலும் உள்ள அரிசியின் மிக குறைந்த அளவுக்கும் மிக கூடிய அளவுக்கும் இடையிலான வித்தியாசம் 450 கிலோகிராம் ஆகும் என வியாபாரி கூறினார். வியாபாரியின் கூட்டின் உண்மைத்தன்மையை பரிசோதிக்குக. இந்த வினா கொஞ்சம் கூடுதலான வினா. அதாவது பொதுவாக உங்களோட பாஸ் பேப்பர்ல இந்த மிக குறைந்த அளவு எவ்வளோ ஒரு வினா கேட்கலாம், அல்லது மிக கூடிய அளவு எவ்வளோன்னு ஒரு வினா கேட்கலாம். ரெண்டும் இணைந்ததாக இதுவரைக்கும் எந்த வினாவும் கேட்கப்படவில்லை. நாங்க இந்த உங்களோட அறிவுக்காக வேண்டி மிக குறைந்தது எவ்வளோ ஒரு வினா, மிக கூடியது எவ்வளோ ரெண்டாவது வினா, வித்தியாசம் 450 சரியா பிழையா என்று தீர்மானிக்கணும் நாங்க. ஆகவே அந்த அடிப்படையில நாங்க இந்த வினாவை செய்யறதுக்காக வேண்டி எங்களோட ஆரம்பத்துல உள்ள அந்த அட்டவணைக்கு நாங்க கொஞ்சம் நார்மலா போயிட்டு அட்டவணையை ஞாபகம் ஊட்டிட்டு வருவோம். நாங்க இதுல பாருங்க, இந்த இடை காணப்பட்ட முறை, இந்த விலகல் கண்டு மொத்த விலகல் கண்டு நாங்க செஞ்சோம். இன்னொரு முறை ஒன்று இருக்குது, அதாவது எஃப்எக்ஸ் கண்டு செய்யற முறை ஒன்றும் இருக்குது. சிக்மா எஃப்எக்ஸ் மூலம் செய்யக்கூடிய முறை ஒன்று இருக்குது. அதாவது நாங்கள் அந்த முறை ஒரு முறை நாங்கள் நார்மலாக ஞாபகப்படுத்திட்டு போம். நாங்கள் எஃப்எக்ஸ்ன்ற ஒரு நிரலை நாங்கள் உருவாக்கணும். உருவாக்கினால் எங்களுக்கு இந்த நடுப்பெருமானமும் மீண்டும் பெருக்கப்படும். 5.5ம் 6ம் பெருக்கப்படும் போது 33 விட கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த 15.5ம் 2ம் பெருக்கப்படும் போது 31 விடை கிடைக்கும். அடுத்த 2ம் பெருக்கப்படும் போது 153 என விடை கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த 2ம் பெருக்கப்படும் போது 532.5. அதே மாதிரி 45.5 9ஆல பெருக்கப்படும் போது 409.5. அதே மாதிரி இறுதியாக 665. மொத்தமாக உள்ள சிக்மா எஃப்எக்ஸ் 1824. ஓகே, இது அநேகமாக சிலர் நீங்க செஞ்சிருப்பீங்க. ரைட், இது சிக்மா எஃப்எக்ஸ் மூலம் நாங்க சிக்மா எஃப்எக்ஸை கண்டோம். எஃப்எக்ஸ் மூலம் இடைகாணையிலும் 1824 எங்களுக்கு சிக்மா எஃப் 50ஆல வகுக்கிற நேரம் ஏற்கனவே உள்ள அந்த இடை கிடைக்கும். ரைட், சொல்ல விடயம் என்னன்னா, இது அதாவது 1824 கிலோகிராம் மொத்தமாக இங்க காணப்படுகின்றது. எங்கள்கிட்ட கேட்டீங்க, இது குறைந்ததுக்கும் கூடியதுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்கப்பட்டிருக்குது. அப்ப இது குறைந்தது இல்லை, இது நடுப்பெருமானம் எடுக்கப்பட்டு செய்யப்பட்ட அட்டவணை. அதாவது 1 தொடக்கம் 10 வரையான உள்ள அளவுகளுக்குள்ள 6 பைகள் காணப்படுகின்றது. அந்த 6 பைகளுமே 5.5. எல்லா 6 பைகளும்
5.5 கருதியுள்ளோம். 33 என விடை கிடைக்கிறது. அடுத்த 2 பைகள் உள்ளது. 2 பைகளுமே இந்த வீச்சினுள் காணப்பட்டாலும் இரண்டுமே 15.5 எடுக்கப்பட்டு தான் இந்த எஃப்எக்ஸ் 1824 கிடைக்கப்பட்டிருக்குது. இந்த பெருமானங்கள் சில நேரம் 5.5 இருக்கும் எங்களுக்கு உறுதியாக சொல்ல இயலாது. சில நேரம் அந்த பெருமானம் 6 பைகளும் 1 கிலோகிராமா இருந்திருக்கே மேலும் 2 கிலோகிராமா இருந்திருக்கே மேலும் 10 கிலோகிராமா இருந்திருக்கே மேலும் 9 கிலோகிராமா இருந்திருக்கே மேலும். ஆகவே குறைந்த அளவு என்னன்னு கேட்கிற நேரம் இந்த ஒன்றுன்ற பெருமானம் 6ஆல பெருக்கிப்படணும். 5.5 6ஆல பெருக்கிப்பட்டு 33 வந்த மாதிரி இந்த மாதிரி இந்த 1 6ஆல பெருக்கிப்பட வேணும். 1 தர 6 விடை 6. அதேபோல் 11 2ஆல பெருக்கிப்படணும். குறைந்த 1 6ஆல பெருக்கிப்பட்ட மாதிரி குறைந்த 11 2ஆல பெருக்கிப்படணும். ஆகவே 11 2ஆல பெருக்கிப்பட வேணும். 11 2 22. திருப்ப 21 6ஆல பெருக்கிப்படணும். ஆகவே 21 பெருக்கிப்படணும் 6ஆலம். அவங்களுக்கு கிடைக்கப்போற விட 126. இதேபோல் 31 15ஆலம் 41 9ஆலம் 51 12ஆலம் எல்லாம் பெருக்கப்பட்டு எங்களுக்கு கிடைக்கிற விடைகள் எல்லாம் கூட்டப்பட்டா அதுவும் ஒரு மொத்த எண்ணிக்கை ஆகிக்கும். அந்த மொத்த எண்ணிக்கை ஆக குறைந்த மொத்த எண்ணிக்கையாக காணப்படும். ஆக வகுப்பாயினுடைய கீழ் எல்லை நடுப்பெருமானங்களை எடுத்து செய்வதுதான் வழக்கம். நடுப்பெருமானங்களை எடுக்காமல் வகுப்பாய்டையினுடைய கீழெல்லைகள் எடுக்கப்பட்டு அதே செய்முறை செய்யப்படும் போது அது குறைந்த மொத்த பெருமானமாக காணப்படும். அதேபோல் கூடிய மொத்த பெருமானம் காணப்பட வேண்டுமாயின் 1 6ஓட பெருக்கப்பட்ட மாதிரி 10 6ஓட பெருக்கப்பட வேண்டும். ஆகவே 10 தர 6 60. திருப்பி 20 தர 2 40. 30 தர 6 180. 40 தர 15. 50 தர 9. 60 தர 12. எல்லா பெருமானங்களும் கூட்டினாங்களுக்கு கிடைக்கக்கூடிய விட இது ஒரு மொத்த பெருமானம். இது கூடிய பெருமானம். ஆகவே குறைந்த பெருமானம் ஒன்று உள்ளது, கூடிய பெருமானம் ஒன்றும் உள்ளது. இந்த 2 பெருமானங்களுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் என்ன என்பதுதான் எங்கட வினாவாக காணப்படுகின்றது. எங்கட வினாவுக்கு நாங்கள் திரும்ப வந்துகிறோம். அனைத்து அரிசி பைகளிலும் உள்ள அரிசியின் மிக குறைந்த அளவிற்கும் இந்த ஒரு கேள்விக்குறி, மிக கூடிய அளவிற்கும் இந்த 2 கேள்விக்கு வினாக்குறி 450 வித்தியாசம் 450 கிலோகிராம் என வியாபாரி கூறினார். வியாபாரியின் கூட்டின் உண்மைத்தன்மையை பரிசோதிக்குக. ஆகவே இந்த செயற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். குறைந்த பெருமானங்கள் எல்லாம் பெருக்கப்பட வேண்டும். 1 தர 6 6, 11 தர 2 22, 21 தர 6 126. இந்த அமைப்பில் குறைந்த பெருமானங்கள் எல்லாம் மீடுரனோட பெருக்கப்பட்டு கிடைக்கக்கூடிய மொத்த பெருமானம் 1600. அதேபோல் கூடிய பெருமானங்கள் எல்லாம் மீடுரனோட பெருக்கப்படுது. 10 தர 6 20 தர 2 கூடிய பெருமானங்கள் எல்லாம் மீடுரனோட பெருக்கப்பட்டு கிடைக்கக்கூடிய விடைகளின் மொத்த பெருமானம் 2050. ஆகவே வித்தியாசம் என்னும் போது கழிக்கப்பட வேண்டும் 450. ஆகவே வியாபாரியின் கூற்று உண்மையானது. இந்த அமைப்பில் அந்த விடை காணப்பட வேண்டும். அடுத்த வினா 3வது. S10 வகை கையடக்க தொலைபேசி ஒன்றின் குறித்த விலை 45,000ற்கு 25% வெட் வரி செலுத்த வேண்டும். ஓகே. இக்கையடக்க தொலைபேசியை ஒரு வருடத்தில் கட்டி முடிக்கும் உடன்பாட்டில் கொள்வனவு செய்வதாயின் முற்பணமாக ரூபாய் 14,250 செலுத்த வேண்டும். முற்பணம் அட்வான்ஸ். மீதி தொகையை ஆண்டு வட்டி 12% குறைந்து செல்லும் மீதி முறையில் கொள்வனவு செய்யலாம். S10 வகை கையடக்க தொலைபேசியை நீர் கொள்வனவு செய்வதாயின் செலுத்த வேண்டிய தவணை பணத்தை காண்க. இந்த வினா நான் ஏற்கனவே உங்களுக்கு 2வது கருத்தரங்களை கூறியது போல ஒரு மீத்திறன் வினா. இது
அதாவது ஒரு 3வது வினாவுக்குள்ள உரோமன் உரோம இலக்கம் எதுவும் உள்ளடங்கப்பட இல்லை. ஒரு பந்தி அமைப்புல ஒரு வினா தரப்பட்டிருந்தால் இது மீத்திறன் வினா. அதாவது இந்த பந்தி தெளிவாக வாசிக்கப்பட வேணும், தெளிவாக என்னென்ன விடயங்கள் தரவாக தரப்பட்டிருக்கிறது இனங்காணப்பட வேண்டும். அதுல எந்த இடத்துல நாங்க எங்களோட வினாவை ஆரம்பிக்கணும், செய்முறையை ஆரம்பித்து எந்த இடத்துல போய் முடித்தால் தவணை பணம் என்ற விடைக்கு போக முடியும். இந்த இவ்வளவு விடயங்களும் யோசிக்கப்படணும். இது மீத்திறன் வினான்னு சொல்றேன். மீத்திறன் மாணவர்களுக்கான வினா. இந்த வினாவை உங்களால செய்ய முடியுமா இருந்தா நீங்க மீத்திறன் மாணவர்கள்ன்ற அந்த வகைப்பாட்டுக்குள்ள நீங்க உள்ளடங்குவீங்க. ஏற்கனவே நீங்க செஞ்சு இருந்தா தான் அந்த வகைப்பாடு இருக்குதா இல்லையான்னு எங்களுக்கு செக் பண்ணிக்கொள்ளலாம். ரைட். இப்ப நான் வினா இன்னொரு முறை பார்ப்போம். நாங்க S10 வகை கையடக்க தொலைபேசி ஒன்றின் குறித்த விலை 45,000. அதுக்கு பின்னால 25% வரி செலுத்தோணும். முதலாவது வரி செலுத்தோணும். வரி செலுத்தின பின்னால எங்கட குறைந்து செல்லும் மீதி முறையின் 7 படிமுறைகள் இருக்குது. அந்த 7 படிமுறைகளின் ஊடாக நாங்க எங்கட வினாவை செய்யணும். ஆகவே இந்த வினா அந்த 7 படிமுறைகளுக்கு மேலதிகமாக வரியின் ஒன்று மேலதிகமாக இருக்குது. அப்போ 8 படிமுறைகள் இங்கு இருக்குது. முதலாவது படிமுறை அந்த வரி காணப்பட வேணும். வரி கண்டு எங்கட அந்த குறித்த விலையோட வரி கூட்டப்பட வேணும். கூட்டப்படும் போது அந்த முதலாவது விடயம் எங்களுக்கு பூரணமடைந்து விடும். அதன் பின்னரான 7 படிமுறைகள் இருக்குது. மீதி கடன் பணம், ஒரு மாத கடன் பணம், மாத அலகுகளின் எண்ணிக்கை, ஒரு மாத அலகுக்கான வட்டி, மொத்த பணம், செலுத்த வேண்டிய தவணை பணம் என்ற அடிப்படையில் 7 படிமுறைகள் காணப்படுகின்றன. அந்த 7 படிமுறைகளும் ஒவ்வொரு படிப்படியாக நாங்க செய்து கொண்டு போக போறோம். அதுல இப்ப நாங்க அந்த படிமுறைகள் 7க்கு முன்னர் இந்த வரியை கண்டு நாங்க எப்பவும் கூட்டிக்கணும். வரின்றது முதலாவது வரிக்கு பிறகுதான் அடுத்த கட்டம் எல்லாம் வரப்போகுது. வரியை செலுத்தினத்துக்கு பிறகுதான் என்னது இந்த முற்பணம் எல்லாம் கொடுத்து போனை வாங்க இயலும். ஆகவே முதலாவதாக நாங்க வரியை காண போறோம். முதலாவதாக காண போறது வரி. 100ன் மேல் 25 தர 45,000. பூஜ்ஜியங்களை சுருக்கி கொள்ளுங்க. மீதியாக உள்ளது பெருக்கிப்பட்டா 11,250. ஆகவே செலுத்த வேண்டிய மொத்த பணம் 45,000தோட இந்த வரி 11,250 கூட்டிப்படும். ஆகவே 56,250. இது வரியை கண்டு கூட்டும் செயற்பாடு. இப்ப அடுத்ததாக எங்களோட குறைந்து செல்லும் மீதி முறையின் 7 படிமுறைகளினுடைய முதலாவது படிமுறை மீதி கடன் பணம். மீதி கடன் பணம் எனும்போது மொத்த கடன் பணத்துல இருந்து அந்த முற்பணம் கழிக்கப்படும். மீதி கடன் பணம் 42,000. 42,000 இது மீதி கடன் பணம். இதிலிருந்து 12 மாதங்கள் காணப்படுவதால் மொத்தமாக உள்ள கடன் பணம் 12க்கு வகுக்கப்படும் போது ஒரு மாத கடன் பணம் 42,000 12ஆல் வகுக்கப்படும் போது ஒரு மாத கடன் பணம் பெறப்படும். 3,500 என்பது ஒரு மாத கடன் பணம். அடுத்ததாக அதை தொடர்ந்து மாத அலகுகளின் எண்ணிக்கை, அதாவது எண்ணின் கீழ் 2 எண் சக 1. எண் என்பது 12 மாதங்கள். 12 எண்கள் 2 12 சக 1. 12 எண்கள் 2 6 பெருக்கல் 13. 6 தர 13 78. இது மாத அலகுகளின் எண்ணிக்கை. ஒரு மாத அலகுக்கான வட்டி, ஒரு மாத அலகுக்கான வட்டி சதவீதம் பயன்படுத்தப்பட போகுது. 100ன் மேல் 12 தர ஒரு மாத அலகுக்கான வட்டி எனும் போது 12ல் 1 எனும் பின்னம் சேர்க்கப்பட வேண்டும். ஒரு மாத கடன் பணம் 3,500க்கு நாம் ஒரு மாத அளவுக்கான வட்டி பூஜ்ஜியங்கள் மேலே கீழே வெட்டப்படும். 12 சுருக்கப்படும். ஆகவே மீதியாக உள்ளது 35. ஒன்றால பெருக்கினா 35. ஆகவே 78 மாத அலகுகள் உள்ளன. ஒரு மாத அலகுக்கான வட்டி 35 ரூபாய். ஆகவே மொத்த வட்டி பெருக்கப்பட வேணும். 35 தர 78 2,730 ரூபாய். செலுத்தப்பட வேண்டிய மொத்த பணம் ஏற்கனவே கடன் பணம் 42,000. மொத்தமாக உள்ள வட்டியும் கடன் பணமும் கூட்டப்படும் போது 44,730. இது செலுத்த வேண்டிய மொத்த பணம். இன்னும் இறுதியான ஒரே ஒரு படிமுறை மாத்திரம் எஞ்சி உள்ளது. அதாவது தவணை பணம். ஆகவே தவணை பணம் காண்பதற்காக
மொத்த பணம் 12 தவணைகள் காணப்படுவதால் மொத்த பணமானது 12ஆல் வகுத்துப்படும். ஆகவே கிடைக்கக்கூடிய இறுதி விடை 3727 ரூபா 50 சதம். அடுத்த வினா 4வது. இதுவும் ஒரு மீத்திறன் வினா. 6 சென்டிமீட்டர் விட்டத்தை கொண்ட திண்ம உலோக அரைக்கோளம் ஒன்று. திண்ம கோளம், பொற்கோளம், 2 வகையான கோளங்கள் உள்ளது. திண்ம கோளம் எனும்போது உதாரணமாக பூரணமாக நிரப்பப்பட்ட ஒரு வகையான கோளம், அதாவது ஒரு குண்டு, நாம் எறியக்கூடிய அந்த குண்டு, அது திண்ம உலோகம். அதே மாதிரி டென்னிஸ் போல் என்பது அதுல உட்புறமாக ஹிஸ்ஸாக இருக்கும், ஒன்றும் இல்லாமல் இருக்கும். ஆகவே உட்புறமாக ஒன்றும் இல்லாவிட்டால் அது பொற்கோளம். இது திண்ம கோளம். திண்ம உலோக அரைக்கோளம் ஒன்றை உருக்கி உலோகம் வீணாகாதவாறு ஆரை ஆர் ஐயும் ஆரையின் இருமடங்கு உயரத்தையும் எனும்போது, ஆரையின் இருமடங்கு எனும்போது 2 ஆர், அதான் இருமடங்கு உயரத்தையும் கொண்ட திண்ம செவ்வட்ட உருளை ஒன்றும், உருளையின் அதே ஆரை உயரத்தை கொண்ட திண்ம உலோக கூம்பொன்றும் செய்யப்பட்டது. ஒரு அரைக்கோளத்தை பயன்படுத்தி செவ்வட்ட உருளை ஒன்றும் செய்யப்படுகின்றது, கூம்பொன்றும் செய்யப்படுகின்றது எனின் ஆர் சமன் 3 கீழ் கனமூலம் 4 என காட்டி ஒரு தரவின் பின்னர் இவ்வாறான ஏதாவது ஒன்றை காட்ட வேண்டுமாயின் திண்மங்களின் கனவளவுகள் சமன் எனும் எண்ண கருவின் அடிப்படையில் இந்த விடை காணப்பட வேண்டும். ஆகவே அந்த விடை அந்த அடிப்படையில் காணப்பட்டு மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி ஆரின் பெருமானத்தை கிட்டிய முதலாம் தசமதானத்திற்கு காண்க. ஆகவே முதலாவதாக நான் செய்ய போறது, இந்த அரைக்கோளத்தினுடைய கனவளவை கண்டுகொள்வோம். காண முந்தி அரைக்கோளத்துல இருந்து ஒரு உருளை உருவாக்கப்படுது, கூம்பும் உருவாக்கப்படுது. உருளையின் கனவளவும் கூம்பின் கனவளவும் கண்டு கூட்டப்படும் போது அது அரைக்கோளத்தின் கனவளவாக காணப்படும். இதுதான் அடிப்படையான எண்ணக்கரு. இதுதான் அடிப்படையான எண்ணக்கரு. தொடர்ந்தும் ஒவ்வொரு திண்மங்களின் கனவளவையும் காணுவோம். அதாவது அரைக்கோளம் முழு கோளமாக இருந்தால் 4 கீழ் 3 பையார் கணம். அரைக்கோளமாக காணப்படுவதால் அரை தர 4 கீழ் 3 பையார் கணம். இதுல பை பிரதியிடப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பிரதியிட்டால் பிழையும் இல்லை. பிரதியிடப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது சுருக்கும் போது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். அரை தர 4 கீழ் 3 தர பை தர 3 விட்டம் 6 ஆக காணப்படுவதால் 6ஐ 3 3 3 ஆர்கணம். ஆகவே 2ம் 4ம் சுருக்கப்படும் போது 2 தடவைகள், 3ம் 3ம் சுருக்கப்படும் போது ஒரு தடவை. ஈர் 3 6 ஆர் 3 18 பை என்பது திண்ம அரைக்கோளத்தினுடைய கனவளவு. அதே போல் உருளையினுடைய கனவளவு பை ஆர் வர்க்கம் எச். ஆரை ஆறாகவே காணப்படுகின்றது, ஆனால் உயரம் 2 ஆறாக காணப்படுவதால் எச் உள்ள இடம் 2 ஆர். ஆகவே 2 பையார் கணம் இது உருளையினுடைய கனவளவாக காணப்படுகின்றது. அடுத்தது கூம்பு. கூம்பினுடைய கனவளவு பையார் வர்க்கம் எச், அதாவது உருளையினுடைய கனவளவின் 3ல் ஒரு பங்கு. உருளையினுடைய கனவளவு பையார் வர்க்கம் எச், அதுல 3ல் ஒரு பங்கு கூம்பினுடைய கனவளவாக காணப்படும். ஆகவே 3ல் 1 தர பை ஆர் ஆரையாக காணப்படுது, எச் என்ற 2 2 ஒன்றோட பெருக்கிப்படும் போது ஓர் 2 2 கீழ் 3 பையார் கணம். 3 கனவளவுகளும் தனித்தனியாக காணப்பட்ட பின்னர் எண்ணக்கரு அரைக்கோளத்தின் கனவளவானது உருளையின் கனவளவினதும் கூம்பின் கனவளவினதும் கூட்டுத்தொகைக்கு சமன். அரைக்கோளத்தின் கனவளவு ஏற்கனவே காணப்பட்டுள்ளது 18 பை, உருளையின் கனவளவும் ஏற்கனவே காணப்பட்டுள்ளது, கூம்பின் கனவளவும் ஏற்கனவே காணப்பட்டுள்ளது. அந்த பெருமானங்கள் உரிய இடங்களுக்கு பிரதியீடு செய்யப்பட்டு சுருக்கப்படும் போது ஆரினுடைய பெருமானம் வினாவில் உள்ளது போன்ற ஒரு விடை வர வேண்டும். ஆகவே 18 பை சமன் 2 பையார் கணம் சக 2 கீழ் 3 பையார் கணம். இந்த பின்னம் ஒன்று காணப்படுவதால்
இந்த 3ஆல சமன்பாடை பூர்ணமாக பெருக்கி விட்டுரு. பின்னம் ஒன்றினுடைய இந்த கீழே இருக்கிற 3 இல்லாம வேண்டி, இல்லாமலாக்குவதற்காக வேண்டி 3ஆல மொத்தமாக பெருக்கிற சமன்பாடு. ரெக்டாங்குலர் சமன்பாடு 3ஆல ஒவ்வொரு உறுப்பையும் பெருக்கிற. இதையும் பெருக்கிற, இதையும் பெருக்கிற, இதையும் பெருக்கிற. 3 18 54 பை. 3 2 6 பையார் கணம். இந்த 3 வெட்டிப்பட்டு போய்த்திரும். ஆகவே 2 பையார் கணம். 54 பை சமன் 6 பையார் கணம் 2 பையார் கணம். 6 பையார் கணமும் 2 பையார் கணமும் 8 பையார் கணம். ஆகவே ஆர் கணம் இருக்க எழுவாயா மாறப்போகுது. பெருக்கிப்பட்டுள்ள 8 பை சமனுக்கு அடுத்த பக்கம் போகும்போது வகுத்துப்படும். இப்பொழுது பாருங்க, இந்த பையும் வெட்டுப்படும். இங்க வெட்டுறதுக்காகத்தான் அங்க நான் பை என்ற பெருமானம் பிரதியிடாம இருந்தேன். பிரதியிட்டிருந்தால் உங்களுக்கு இந்த 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 விடைகள் இல்லாம வேறு விடைகள் 22 இங்கு 7 பெருக்கப்பட்டு பெரிய பெரிய விடைகள் வந்திருக்கும். ஆனா அதுவும் சரியான விடை. இறுதியாக கடந்த ஆர் சமன் காட்டக்கூடிய விடை வந்திருக்கணும். 54 மட்டும் நாங்க சுருக்குவோம். 2ஆல சுருக்கினா 4 தடவைகள் 27 தடவைகள். ஆக 27 கீழ் 4 சமன் ஆர்கணம். கணம் சமனுக்கு இங்கால வந்தா கண மூலமா மாறும். அந்த கணமூலம் 27க்கும் சொந்தம் 4க்கும் சொந்தம். ஆகவே கணமூலம் 27 கணமூலம் 4. 27னுடைய கணமூலத்திற்கு விடை ஒன்று உள்ளது. 4க்கு வர்க்க மூலம் தான் உண்டு. கணமூலம் இல்லை. முழு எண் பெருமானம் இல்லை. ஆனால் 27ற்கு கணமூலம் உண்டு. 3 தர 3 தர 3 3 தடவைகள் பெருக்கப்படும் போது 27 பெறப்படும். ஆகவே 3ன் கீழ் கணமூலம் 4 சமன் ஆர். இதன் காட்டப்பட வேண்டிய வினாவில் உள்ள விடையாக காணப்படுது. அடுத்தது மடக்கை அட்டவணையை பயன்படுத்த போறோம். ஆர் சமன் 3ன் கீழ் கணமூலம் 4. இந்த கணமூலம் என்பது எழுதப்பட்டுகிற வடிவம் இல்லாம வேறொரு வடிவமாக எழுதப்பட முடியும். இந்த அமைப்பில் அரையாம் அடுக்கு என்பது வர்க்க மூலம் என்பது போல் கணமூலம் என்பது 1ன் கீழ் 3ஆம் அடுக்கு. தற்பொழுது என்ன செய்யணும்? மடக்கை எடுக்கப்பட வேண்டும். எல்ஜி ஆர் சமன் எல்ஜி 3 வகுத்தல் மடக்கை எடுக்கப்படும் போது மடக்கை விதியின்படி கழித்தலாக மாறி எல்ஜி 4ன் 1ன் கீழ் 3ஆம் வலு. இந்த மேல உள்ள வலு இருந்தால் மடக்கை விதியின்படி மடக்கையின் முன்னால் வந்து சேரும். இந்த மடக்கையின் முன்னால வந்து சேர்ந்து இப்ப மடக்கை பார்க்க போறோம். எல்ஜி ஆர் அப்படியே இருக்கட்டும். 3க்கு மடக்க பார்க்கும்போது தசத்துக்கு முன்னால ஒரு இலக்கம் மாத்திரம் காணப்படுவதால் 0 தசம் மடக்கை பார்க்கணும் 30க்கும் 0க்கும். இங்கேயும் தசத்துக்கு முன்னால ஒரு இலக்கம் மட்டும் காணப்படுவதால் அதுவும் 0 தசம் 40க்கும் 0க்கும் மடக்கை பார்க்க வேணும். ஆகவே எல்ஜி ஆர் சமன் 30க்கும் 0க்கும் உரிய மடக்கை 4 7 7 1 0 தசம் 3ல் 1 அவ்வாறே இருக்க 40க்கும் 0க்கும் உரிய மடக்கை 6 0 2 1 0 தசம். இந்த 6 0 2 1 3ஆல வகுக்கப்படும் போது சைஃபர், அதாவது 0.207. இப்ப கழிப்போம். 4771 2007 கழிக்கப்பட்டால் 2764. எல்ஜி ஆர் சமன் 0.2764. இந்த மடக்கை சமனுக்கு அடுத்த பக்கம் போகும்போது முரண் மடக்கையாக மாறிக்கொள்ளும். முரண் மடக்கை 0.2764. ஆகவே முரண் மடக்கையாக கிடைக்க போற விட 1.889. இந்த 1 தசம் என்ற விட எங்களுக்கு ஒரே அடியாக கிடைக்க போறது இல்லை. எங்களுக்கு இந்த 2764 தான் நாங்க தேடணும். மடக்கை அட்டவணையில முரண் மடக்கைக்காக வேண்டி 2764 தேடப்படும் போது 18க்கும் 8க்கும் நேராக உள்ள பெருமானம் போதாது. போதாதத்தை இடை வித்தியாசத்துல பார்க்கும்போது 9க்கு நேராக உள்ள பெருமானம் அதுக்கு பொருந்துற மாதிரி இருக்குது. இதை கண்டுபிடிச்சதுக்கு பின்னால இந்த மடக்கை சிறப்பியல்பை நாங்க பாவிக்க போறோம். 0 தசம் என்று அமைந்துள்ளதால் ஒரு இலக்கம் தாண்டி தசம் குத்தணும். 0 தசம் என்று அமைந்திருந்தால் ஒரு இலக்கம் தாண்டி. ஒருவேளை 1 தசம் இருந்தால் 2 இலக்கம் தாண்டி, 3 தசம் இருந்தால் 4 இலக்கம் தாண்டி. இது 0 தசம் என அமைந்துள்ளதால் ஒரு இலக்கம் தாண்டி விடை அமைதல் வேண்டும்.
ஆகவே 1.889. ஆனா வினா கேட்கப்பட்டுள்ளது முதலாம் தசமதானத்திற்கு காண்க. முதலாம் தசமதானத்திற்கு காண்க எனும்போது முதலாம் தசமதானம் என்ற இடம் எது? இந்த இதான் முதலாம் தசமதானம் என்ற இந்த இடம் 8 என்ற இடம் 8ஆக இருக்குமா அல்லது 1 கூடி 9ஆ மாறிடுமா தீர்மானிக்கிறது. அதுக்கு அடுத்ததாக உள்ள 8 தான் தீர்மானிக்கும். எந்த இடம் காண போறோமோ அதுக்கு அடுத்ததாக உள்ள இடம் 5 விட குறைவாக இருந்தால் மாற்றம் ஏற்பட மாட்டாது. 5 அல்லது 5லும் கூடுதலானதாக காணப்பட்டால் ஒரு பெருமானம் கூடும். 8 9ஆக மாறிடும். மாறி அதுக்கு வலது பக்கம் உள்ளதெல்லாம் பூஜ்ஜியமா மாறிடும். இடது பக்கம் உள்ளதெல்லாம் அதே பெருமானங்கள் எங்களுக்கு கிடைக்கும். ஆகவே இந்த அமைப்புல நாங்க விடைகளை எழுதும் போது கிடைக்கிற விட 1.9 சென்டிமீட்டராக காணப்படும். இது முதலாவது தசமதானத்துக்கு மட்டம் தட்டும் போது கிடைக்கக்கூடிய விடை. அடுத்த வினா 5வது ஒருங்கமை சமன்பாடுகள் எனும் வினா. 2 பிள்ளைகளை கொண்ட தந்தைமார்களையும் 3 பிள்ளைகளை கொண்ட தாய்மார்களையும் ஒன்று கூட்டி மாநாடொன்று நடைபெற்றது. ஓகே. அம்மாநாட்டில் கலந்து கொண்ட பெற்றார்களின் எண்ணிக்கை 59 ஆவதுடன் அவர்களின் பிள்ளைகளின் மொத்த எண்ணிக்கை 145 ஆகும். தந்தைமார்களின் எண்ணிக்கையை எக்ஸ் எனவும் தாய்மார்களின் எண்ணிக்கையை y எனவும் கொண்டு ஒருங்கமை சமன்பாட்டு ஜோடி ஒன்றை உருவாக்குக. 2 பிள்ளைகளை கொண்ட தந்தைமார்களையும் 3 பிள்ளைகளை கொண்ட தாய்மார்களையும் ஒன்று கூட்டி மாநாடு ஒன்று நடைபெற்றது. அம்மாநாட்டில் கலந்து கொண்ட பெற்றார்களின் எண்ணிக்கை தந்தைகளின் எண்ணிக்கை எக்ஸ் எனவும் தாய்மார்களின் எண்ணிக்கை y எனவும் எடுத்து தரப்பட்டிருக்கிற காரணத்தால அந்த எக்ஸும் yயும் இணைந்து 59 எக்ஸாக y சமன் 59. பிள்ளைகளின் எண்ணிக்கை 145. 2 பிள்ளைகளை கொண்ட எக்ஸ் எண்ணிக்கையான தந்தைமார்கள் உள்ளனர். 2 பிள்ளைகளை கொண்ட ஒருவர் இருந்தால் 2. 2 பிள்ளைகளை கொண்ட இருவர் இருந்தால் 2 தர 2. 2 பிள்ளைகளை கொண்ட ஐவர் இருந்தால் 2 தர 5. 2 பிள்ளைகளை கொண்ட எக்ஸ் எண்ணிக்கையான தந்தைமார்கள் இருந்தால் 2 எக்ஸ் எண்ணிக்கையான பிள்ளைகளும் 3 y எண்ணிக்கையான பிள்ளைகளும் மொத்தமாக 145 பிள்ளைகள் காணப்படுகின்றனர். ஆகவே பெற்றார்களின் எண்ணிக்கை 59, பிள்ளைகளின் எண்ணிக்கை 145. இந்த பெருமானங்கள் போடுவதற்கு உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும். ஒருங்கமை சமன்பாட்டு ஜோடி ஒன்றை உருவாக்குக. அதே போல 2வது ஒருங்கமை சமன்பாட்டு ஜோடியை தீர்ப்பதன் மூலம் மாநாட்டில் கலந்து கொண்ட தந்தைமார்களின் எண்ணிக்கையையும் எக்ஸையும் தாய்மார்களின் எண்ணிக்கையையும் yயையும் வெவ்வேறாக காண்க. இதற்கெனவே நாங்கள் எழுதின சமன்பாடு. முதலாவது உள்ள சமன்பாடு நம்பர் 1 சமன்பாடு என்றும், இரண்டாவதாக உள்ள சமன்பாடு நம்பர் 2 இரண்டாவது சமன்பாடு என்றும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஆகவே எடுத்து சமன்பாடுகள் நாங்கள் தீர்க்க போறோம். ரைட். எக்ஸினுடைய குணகங்கள் சமனில்ல, வயினுடைய குணகங்களும் சமனில்லை. ஆகவே ஏதோ ஒரு குணகத்தை நாங்க சமப்படுத்த வேணும். எக்ஸை சமப்படுத்த வேண்டுமாயின் 2x ஆக மாற வேண்டுமாயின் முதலாவது சமன்பாடு புல்லா 2ஆல பெருக்கிப்பட வேணும். 2x சக 2y சக 118. 2x சக 2y சம 118. இது மூணாவது சமன்பாடு. இப்ப பாருங்க, மூணாவது சமன்பாட்டில் இருந்து 2வது சமன்பாட்டு குணகங்கள் சமனாக இருக்கிற காரணத்தால கழிக்கேலும். மூணாவது சமன்பாட்டில் இருந்து 2வது சமன்பாட்டை கழிக்கேலும் அல்லது மாத்தி 2வது சமன்பாட்டில இருந்து 3வது சமன்பாட்டை கழிக்க மேலும். 2xல இருந்து 2x கழிப்பட்டா மிச்சமாக உள்ளது 0. போட வேண்டிய அவசியம் இல்லை. 3yலிருந்து 2y கழிக்கப்படும் போது 1y சமன் 145 118 கழிப்படும் போது 27. y சமன் 27. இந்த y சமன் 27ஐ ஒன்றில் பிரதியிட முதலாவது உள்ள சமன்பாடு எழுதப்பட வேண்டும். அந்த எழுதப்பட்ட சமன்பாட்டுல y உள்ள இடத்துக்கு 27 போடும் போது x ஆக 27 சமன் 59. ஆகவே 27 அடுத்த பக்கம் சமனுக்கங்கால போனா கழிச்சுப்படும். ஆகவே x சமன் 32 பெற்றார்கள். பெற்றார்களில் 32 தந்தைமார்கள்.
32 தந்தைமார்கள் உள்ளனர், 27 தாய்மார்கள் உள்ளனர். தொடர்ந்தும் வினா பி பகுதி. சமநிலி 2b சய 2a சய 2 3 சய 5a சிறிது அல்லது சமன் 29. சமநிலி சமநிலி சமன்பாட்டை போன்று செய்யப்படும். சமன்பாடு செய்வதாயிருந்தா பொட்மாஸ் பாவிக்கணும். பொட்மாஸினுடைய முதலாவது உள்ளது பிரக்கெட். ஆகவே இந்த அடைப்பு தான் முதலாவது செய்யப்பட வேணும். அடைப்புக்கு முன்னால 2 காணப்படுது. மறை 2ஆல 3 பெருக்கப்படும் போது மறை 6. மறை 2ஆல மறை 5a பெருக்கப்படும் போது மறையும் பெருக்கப்பட்டு நேர் 5 10a என்றவாறு அமையும். மறை 6 நேர் 10a 2a அவ்வாறு இருக்குது. சமநிலை அப்படியே இருக்குது. 29 அப்படியே இருக்குது. நிகர்த்த உறுப்புகள் கூட்டப்பட வேண்டும். 2aயும் 10aயும் 12a சய 6 சமநிலை 29. மறை 6 அடுத்த பக்கம் போனா நேர் 6 29 மாறும் 35. ஆகவே 12 அடுத்த பக்கம் போனா வகுத்துப்படும். a சமன் 35 கீழ் 12 a சிறிது அல்லது சமன் 2.9 எனும் சமநிலையை தீர்த்து எனும் இடம் வரைக்கும் ஓகே. தீர்த்து a எடுக்கத்தக்க உயர் பெருமானம் கேட்கல. உயர் பெருமானம் கேட்டால் பாருங்க, a என்பது சிறிது அல்லது சமன் 2.9 எனும் போது 2.9 ஐக்கிய மேலும் 2.8 ஐக்கிய மேலும் 2.7 ஐக்கிய மேலும் 2 ஐக்கிய மேலும் 1 ஐக்கியலும் 0 ஐக்கியலும் மறை 1 ஐக்கியலும் இவ்வாறு உயர் பெருமானம் கேட்டிருந்தால் விட 2.9. ஆனா உயர் நிறையன் பெருமானம் என்று காணப்படுறதால 2.9 நிறையன் இல்லை, முழு எண் இல்லை. ஆகவே 2.9 விட சிறிய பெருமானங்கள் அப்படி பார்த்து கொண்டு போற நேரம் கிடைக்கக்கூடிய விடை 2. நிறையன் தீர்வு 2 வரும். 2 விட பெரிய நிறையன் தீர்வு இங்கே கிடைக்க பெற மாட்டாது. அடுத்ததாக 6வது வினா, ஒரு முக்கியமான வினா. அதுக்கும் சமன்பாடுகள். தரப்பட்டுள்ள செங்கோண முக்கோணியினதும் செவ்வகத்தினதும் பரப்பளவுகள் சமனாகுமாம். முக்கோணியின் பரப்பளவும் செவ்வகத்தின் பரப்பளவும் சமன். முக்கோணியின் பரப்பளவு எங்களுக்கு தெரியும், அரைதர அடிதர செங்குத்தியரம். செவ்வகத்தின் பரப்பளவு தெரியும், நீளம் தர அகலம். இந்த 2 பரப்பளவுகளும் சமன் அப்படின்னு தரப்பட்டுட்டு வினாவாக கட்டிக்குது. எக்ஸ் ஆனது எக்ஸ் வர்க்கம் மறை 15x நேர் சக 6 சமன் 0 எனும் சமன்பாட்டை திருப்திப்படுத்தும் என காட்டுக. ஏற்கனவே நாம் எடுத்த அந்த எண்ண கருவில் இருந்து இந்த சமன்பாடு உருவாக்கப்பட வேணும். அதாவது முக்கோணியின் பரப்பளவை நாங்கள் கண்டுகொள்வோம். அரைதர அடிதர செங்குத்தியரம், இது அரை அடி செங்குத்தியரம். செவ்வகத்தின் பரப்பளவை கண்டுகொள்வோம். நீளம் தர அகலம். இந்த 2 பெருமானங்களும் ஒன்றுக்கொன்று சமனாக காணப்படுது. முக்கோணியின் பரப்பளவும் செவ்வகத்தின் பரப்பளவும் சமன். ஆகவே முக்கோணியின் பரப்பளவு உள்ள இடத்துக்கு அரை தர அடிதர செங்குத்தியரம், செவ்வகத்தின் பரப்பளவு உள்ள இடத்துக்கு அந்த பெருமானங்களை போட்ட பின்னால இப்ப அதே மாதிரி முந்தி ஏற்கனவே நான் ஒரு வினாவில் செஞ்ச மாதிரி பின்னம் ஒன்று வந்திக்கிற காரணத்தால இந்த 2 சமனுக்கு அங்கால அரைண்டு யோசிக்காம 2 யோசிப்போம். ஒன்று பெருக்கி பட்டிக்குது, ஒன்றால எதை பெருக்கினாலும் அதுதான் விட. 2ம் பெருக்கி பட்டிக்குது. ஆகவே 2ஓட பெருக்க இயலாது. 2 சமனுக்கு அங்கால பக்கம் போனால் வகுத்து பட்டிக்கிற 2 அங்கால பக்கம் வைத்து பெருக்கிப்படும். ஆகவே எக்ஸாக 2 அவ்வாறு ஈக்குது, எக்ஸாக 3 அவ்வாறு ஈக்குது, எக்ஸய 2 அவ்வாறு ஈக்குது, எக்ஸய 3 அவ்வாறு ஈக்குது. 2 சமனுக்கு அடுத்த பக்கம் போற நேரம் பெருக்கிப்படும். இதுதான் எங்களுக்கு வந்திக்கக்கூடிய விடை. இந்த விடை அடைப்புகளை நீக்கிக் கொள்வோம். எக்ஸால கோவைகளை பெருக்கினா எக்ஸ் வர்க்கம் 3x. 2ஆல கோவைகளை பெருக்கினா 2x 6. எக்ஸால கோவைகளை பெருக்கினா 2 அப்படியே இருக்கிற மாதிரி இருக்க எக்ஸால பெருக்கும் போது எக்ஸ் வர்க்கம் மறை 3x. மறை 2ஆல பெருக்கும் போது மறை 2x நேர் 6. இப்ப அடைப்பு நீக்கம் செஞ்சு கொள்ளும். இடது பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கட்டும், வலது பக்கம் அடைப்பு நீக்கம் செய்தால் 2x வர்க்கம் 3 6x 2 4x 6 12.
ஆகவே இப்ப ஏதோ ஒரு பக்கம் பூஜ்ஜியமாக்கப்பட வேண்டும், சமன்பாடுகள் பாடத்தை செய்யணுமா இருந்தா வலது பக்கம் உள்ள எக்ஸ் வர்க்கம் பெரிய எக்ஸ் வர்க்கமாகவும் இடது பக்கம் உள்ள எக்ஸ் வர்க்கம் சிறிய எக்ஸ் வர்க்கமாகவும் காணப்படுகின்ற காரணத்தால் பெரிய எக்ஸ் வர்க்கம் உள்ள அந்த பக்கத்துக்கு எல்லா பெருமானங்களையும் நாங்கள் எடுக்க போறோம், வலது பக்கத்துக்கு எடுக்க போறோம். அதுக்கு முன்னால் நான் கூட்டிக் கொள்வோம். 3x-ஐயும் 2x-ஐயும் கூட்டினா 5x, சய 6x-உம் சய 4x-உம் சய 10x. இந்த இடது பக்கம் உள்ளது அவ்வாறே வலது பக்கத்துக்கு போக போகுது. 2x வர்க்கம் மறை 10x நேர் 12 மறை x வர்க்கம் மறை 5x மறை 6. சுருக்கம் 2x வர்க்கத்திலிருந்து x வர்க்கம் போனா 1x வர்க்கம் மறை 10x மறை 5x மறை 15x நேர் 12 மறை 6 மறை நேர் 6 x வர்க்கம் மறை 15x நேர் 6. அடுத்ததாக ரோமன் இலக்கம் 2 மேலுள்ள இருபடி சமன்பாட்டை தீர்த்து எக்ஸிற்கான முழு எண் பெருமானத்தை காண்க. ரைட், இந்த வினாக போகிறோம். இப்ப எக்ஸிற்கான முழு எண் பெருமானம் உண்ட காண போறோம். காண்றதுக்காக நாங்க தீர்க்க வேணும். தீர்க்கிறதுக்காக மொத்தமாக 3 முறைகள் இருக்குது. காரணிப்படுத்த முடியுமாயின் காரணிப்படுத்தப்பட்ட முறை பயன்படுத்தப்படுறது இலகுவாக இருக்கும். இந்த சமன்பாடு இந்த கோவை காரணிப்படுத்த முடியாமைக்கிற காரணத்தால இது அந்த 10ஆம் ஆண்டு அறிவை பயன்படுத்தி செய்ய வேண்டிய ஒரு வினா இல்லை. 11ஆம் ஆண்டு அறிவை நாங்கள் பயன்படுத்தும் போது 2 முறைகளில் எங்களுக்கு செய்ய இயலும். அதாவது முதலாவது முறை நாங்கள் சொல்றது வர்க்க பூர்த்தியாக்கல் முறை, இரண்டாவதாக நாங்கள் சொல்றது சூத்திரத்தை பயன்படுத்தக்கூடிய முறை. இவ்வாறு 2 முறைகள் இருக்குது. இதுல ஒரு முறையைத்தான் நான் செய்ய போறேன், அதாவது 2வது முறை செய்ய போறேன். முதலாவது முறை நீங்க செஞ்சிருந்தாலும் விடைகள மாற்றம் ஏற்பட போறது இல்லை. இந்த அமைப்புல நாங்க எங்களோட சமன்பாட்டை யோசிக்கணும். ax வர்க்கம் சக bx சக c. a உள்ள இடம் x வர்க்கத்தின் குணகம் 1, b உள்ள இடம் x-இன் குணகம் மறை 15, c உள்ள இடம் 6. இந்த பெருமானங்கள் இனங்கண்ட பின்னர் சூத்திரமாக உள்ளது மறை b நேர் அல்லது மறை வர்க்க மூலத்துக்குள்ள b வர்க்கம் சய 4 ac என்கிற 2a பிரதியீடு செய்வோம். நாங்க மறை பெருமானம் அவ்வாறே இருக்குது. b உள்ள இடத்துக்கு மறை 15 நேர் அல்லது மறை, b உள்ள இடம் மறை 15க்கு வர்க்கம் சய 4 தர a உள்ள இடம் 1, c உள்ள இடம் 6, பகுதி எண்ல 2a 2 தர அந்த அமைப்புல நாங்க பிரதியீடு செஞ்சு கொள்றோம். பிரதியீடு செஞ்சா பாருங்க, இதே பெருமானங்கள் திரும்ப வரப்போகுது. இதே பெருமானங்கள் திரும்ப வந்திக்குது. இப்ப மறையும் பெருக்கிப்பட்டு நேர்குறியாக மாறிடும், போட வேண்டிய அவசியம் இல்லை. மறை 15இன் வர்க்கம் என்பது 225. இந்த 4 தர 1 தர 6 என்பது நான் 1 4 நான் 6 24, 2 தர 1 என்பது 2. ஆகவே இந்த இடம் நேர் 15, இந்த இடம் 225, இந்த இடம் 24, இந்த இடம் 2. 225லிருந்து 24 வர்க்க மூலத்துக்குள்ள கழிக்கப்படும் போது 201. 201இன் பெருமானம் அங்க பெருமானம் வினாவுல தரப்பட்டிருக்கு. பெருமானம் என்ன? 14.2. 15 சக அல்லது சய 14.2 கீழ் 2 நேர் பெருமானம் எடுக்கும் போது ஒரு விடையும் மறை பெருமானம் எடுக்கும் போது ஒரு விடையும் கிடைக்கும். நேர்பெருமானம் எடுக்கும் போது கூட்டிப்படும், மறைப்பெருமானம் எடுக்கும் போது கழிச்சுப்படும், எல்லாம் 2ஆல வகுத்துப்படும். ஆகவே கூட்டிப்படும் போது 29.2 கீழ் 2 கழிச்சுப்படும் போது 0.8 கீழ் 2 2ஆல வகுக்கும் போது எக்ஸினுடைய பெருமானம் 14.6, அதே மாதிரி 0.4. ஆனால் கேட்டீங்கள்கிட்ட கிட்டிய முழு எண்ணில் காண்க. 14.6 மட்டம் தட்டப்படும் போது 15ஆக மாறும். 0.4 மட்டம் தட்டப்படும் போது 0 மாறிடும். ஒரு முக்கோணியினுடைய அல்லது செவ்வகம் சதுரத்தினுடைய தல உருவத்தினுடைய நீளம் 0 சென்டிமீட்டர் அமைய முடியாது. ஆகவே 0 எனும் விடை பொருத்தமற்ற விடை. ஆகவே கட்டாயம் பொருத்தமான விடை
15 சென்டிமீட்டர். ஆகவே எக்ஸிற்கான முழு எண் பெருமானம் 15 சென்டிமீட்டர். அடுத்ததாக இறுதி வினா. அதிலிருந்து செவ்வகத்தின் நீள அகலங்களை காண்க. நீளம் என்ன, அகலம் என்னன்னு கிடைக்குது. நீளம்ங்கிறது எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தெரிஞ்ச பெருமானங்கள் நாங்கள் போட்டுக்கொள்ற. எக்ஸ் சய 2ங்கிறது நீளம், அகலம்ங்கிறது எக்ஸ் சய 3. நான் நினைக்கிறேன் வினாவில் மாறி இருக்கிறது தெரியாது, பிரச்சனை இல்லை, நீங்க இருக்கிற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. எக்ஸ் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் 15 என்ற பெருமானம் போட்டுக்கொள்ற. 15 சய 2, 15 சய 3. ஆகவே 15 சய 2 விடகாரக்க போது 13 12 சென்டிமீட்டர்னு கிடைக்க போகுது. இது நீளமாக ஐக்கும், இது அகலமாக ஐக்கும். இந்த பேர்கள் மாறி வந்தாலும் நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லை. இத்தோட எங்கட இந்த கருத்தரங்கு முடிவடையுது. ஆகவே நாங்க எங்கட இந்த முதலாவது கருத்தரங்கினுடைய 3வது கட்டத்தை நாங்க நிறைவு செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப 4வது கட்டமும் நிறைவு செஞ்ச பின்னால உங்களுக்கு ஒரு பூர்ணமான, நான் சொன்ன மாதிரி எக்ஸாம் டார்கெட் பண்ணின ஒரு செமினார் தானே இது. அந்த எக்ஸாம் டார்கெட் பண்ண ஒரு பூர்ணமான அறிவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ஓலெவல் பேப்பர் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு திறமையான உங்களுக்கு கிடைக்கும். பார்ட் 2 பி பகுதி அடுத்ததாக நாங்கள் செய்ய போகிறோம். அந்த பி பகுதியில் முக்கியமான சில வினாக்கள் ஈக்குது. அதாவது இந்த கேத்திர கணிதம் என்ற பகுதிகள் ஈக்குதாங்க. சிலவங்களுக்கு சில கஷ்டமான பகுதிகளாகவும் அமைகிற இந்த கேத்திர கணிதம் என்ற பகுதி தான். அந்த பகுதிகளையும் நாங்கள் அதாவது 4வது அந்த செமினாரில் இலகுவான முறைகளை எப்படி செஞ்சு கொள்வது அப்படின்ற சில வழிமுறைகள் உங்களுக்கு வழிகாட்டல்கள் என்னால் தரப்படும். அதே மாதிரி இந்த 4 வீடியோக்களையும் நீங்கள் உங்களுக்கு நான் யூடியூப்லேயே நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் திருப்ப பார்த்துக்கொள்ளையிலும். நீங்கள் எங்களோட இந்த யூடியூப் சேனலை நீங்கள் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற நேரம் உங்களுக்கு நாங்கள் போடுற இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு கிடைச்சு கொண்டே இருக்கும். ஓகே, இத்துடன் எங்களோட இந்த கருத்தரங்கு முற்று பெறுகிறது. அடுத்த கருத்தரங்கு இன்னும் ஓரிரு நாட்களில் நடைபெறும். அதில் நாங்கள் சந்திப்போம். ஓகே, அனைவருக்கும் நன்றிகள்.